ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வால் சீலிங் ஹேங்கிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சிக்கலாம். ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நாம் மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணி எடுத்த பிறகு இதை நம்ம மூணாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து பண்ணுறதுனால நமக்கு ஒரே கலர் பேப்பர்லேயே நிறைய பட்டர்ஃப்ளை கிடைக்கும். இப்போ இந்த பேப்பர்லேருந்து நமக்கு 3 பட்டர்ஃப்ளை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை நான் 6 கலரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர், உங்களுக்கு எந்தெந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்டிக் மாதிரி நல்லா உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து உருட்டிக்கோங்க. கார்னரை இந்த மாதிரி நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு 4 ஸ்டிக் தேவைப்படும். இந்த மாதிரி 4 செஞ்சு வச்சுட்டு கார்னரெல்லாம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஊசி உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் கோத்துக்கலாம். நூலில் எண்டில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் பீட்ஸ்லாம் நம்ம கோக்குறப்ப வெளியில் வராது. உங்கள்கிட்ட எந்த மாதிரி பீட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கோத்துக்கோங்க. நாலு கார்னர்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே அளவில் 4 இந்த மாதிரி உல்லன் நூலில் கோத்து எடுத்துக்கலாம். 4த்துக்கு நடுவில் சென்டரில் வைக்கிறதுக்காக 4த்தையும் விட ஒரு 2 இன்ச்சு நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து மொத்தமாக 5 செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 4 பீட்ஸ் கோத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை எடுத்து ஒட்டிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு கலர் எடுத்து ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஒரே கலர் கூட ஒட்டலாம். இந்த மாதிரி கலர் மாற்றி மாற்றி கூட ஒட்டலாம். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காம்பினேஷனில் ஒட்டிக்கோங்க. எல்லா பட்டர்ஃப்ளையுமே இந்த மாதிரி நாம் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாமளே செஞ்சு நம்ம வீட்டை அழகுபடுத்துகிறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நல்லா காய வச்சுடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டால் தான் நமக்கு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ ரெடி பண்ணி வச்சிரோம்ல அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. 4 கார்னரையும் இப்போ நம்ம கம்மு வச்சு ஒட்டிடலாம். உங்களுக்கு லென்த்து எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ 4 கார்னரையும் ஒட்டியாச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பட்டர்ஃப்ளை உல்லன் நூல் வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். எல்லா கார்னர்லேயும் நூல் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. இப்போ 4 கார்னர்லேயும் கட்டியாச்சு. இப்போ சென்டரில் ஒன்று பெருசாக செய்ய சொன்னோம்ல அந்த மாதிரி செஞ்சு நடுவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் வச்சிட்டிங்கன்னா 4 கார்னரை விட அது கொஞ்சம் நீளமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம எல்லா நூலையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். பார்க்கவே எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டை அழகுபடுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.